குமார் விஷயத்துல ஒரு முடிவு தெரிஞ்சதும் நான் வேற ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, நீங்க தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். குமார் வீட்டுக்கு வந்த உடனே பேசுறேன். என்ன விஷயம்? இல்ல, நீங்க அசதியா இருப்பீங்க, நீங்க தூங்குங்க. பரவாயில்ல, சொல்ல வந்தது சொல்லு. ராஜி கல்யாணமும் அரசி கல்யாணமும் ஒரே சூழ்நிலையில தான் நடந்திருக்கு. குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அரசி இங்க வந்திருந்தா, அதே மாதிரிதான் நம்ம ராஜி போய் அங்க இருக்கா. 2 கல்யாணத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. அரசி அவளா தாலி கட்டிக்கிட்டா, ராஜிக்கு கதிர் தாலி கட்டியிருக்கான். அதுக்காகலாம் ராஜி அங்க இருக்கணும்னு இல்லல்ல. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சதும் அரசி அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அதே மாதிரி ராஜியும் நம்ம வீட்டுக்கு வரணும்ல. ராஜி நம்ம வீட்டுக்கு வரது தாங்க நியாயம். அன்னைக்கு அரசி இருந்த இடத்துலதான் நானும் இருந்தேன்னு அவளே வாய விட்டு சொன்னாலேங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அரசி அவங்க வீட்டாளுங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நீங்க எப்ப கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்காம அவ கேட்டதா தானுங்க அர்த்தம். இவ செத்து போயிடக்கூடாதுன்னு கதிர் கல்யாணம் பண்ணதா சொன்னா. இவளால கதிர் நிறைய இழந்துட்டான்றதையும் சொன்னா. எந்த இடத்துலயுமே கதிருக்கும் அவளுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னோ, 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னோ அவ சொல்லவே இல்லையேங்க. பிள்ளைங்க மனசு பெத்தவங்களுக்கு தாங்க தெரியும். நகை விஷயத்துல கூட அவ எதையாவது சொல்லி தப்பிச்சிருக்க முடியும். கல்யாணம் நடந்து இத்தனை நாளைக்கு அப்புறம் அவ அந்த கல்யாணத்தை பத்தி உண்மையை நம்ம கிட்ட எல்லாம் சொல்றானா என்னங்க அர்த்தம்? அதுவும் அரசி அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு போன பிறகு நம்ம கிட்ட உண்மையை சொல்றானா என்ன அர்த்தங்க? நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நினைக்கிறான்னு தானங்க அர்த்தம். ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வர முடியாம நடு தெருவுல நின்னு இருக்கா. செத்து போலான்லாம் கூட நினைச்சிருக்கா. இன்னொரு தடவை அவ அப்படிப்பட்ட நிலைமையில நிக்க வேணாங்க. அரசிக்கு போறதுக்கு இடம் இருக்கிற மாதிரியே நம்ம பொண்ணுக்கும் இடம் இருக்குன்னு நம்ம காட்டணுங்க. நாம நம்ம ராஜிய 2 கையும் நீட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு குமாரை இங்க கூட்டிட்டு வந்த கையோட நம்ம ராஜியையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்க. நம்ம பொண்ணுக்காக நீங்க இதை செய்யணுங்க. ஏய் ராஜி இரு, அந்த கலர் வேணாம், இந்த கலர் போடு. என்ன மேடம் ஒரு மாதிரியா இருக்கிய? ஒன்றும் இல்லைக்கா, பார்த்தா அப்படி தெரியலையே. நான் நல்லா தான் இருக்கேன். நீ சொல்ற டோன்லயே தெரியுது நீ நல்லா இல்லைன்னு. ஆமா ராஜி, நீ ஆள் என்னமோ கொஞ்சம் டல்லா தான் இருக்க. அது நைட் சரியா தூங்கல. ஏன் தூங்கல? தூக்கம் வரலக்கா. என்ன நைட்டு ஃபுல்லா நீயும் கதிர ஒரே ரொமான்ஸோ? ரொமான்ஸ் ஒண்ணுதான் குறைச்சது. ஐயோ அடியே அடியே, ஏண்டி என் கோலத்துல இப்படி? அக்கா கலர் பொடியை கொட்டி வச்சிட்டாக்கா. ஏய் என்னடி, என்னாச்சு? கதிர்க்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உள்ள இருக்கிற சோஃபாவை இழுத்து போட்டு 2 பேரையும் என் பக்கத்துல உட்கார வச்சு நான் பஞ்சாயத்து பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லைன்னு சொன்னா விடுங்க. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ராஜி. என்ன தெரிஞ்சிருச்சு? இல்ல, ராஜி கல்யாண விஷயம் பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னதுல இருந்து இதே தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ராஜி இப்பதான் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. அக்கா இவ ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு புரியல.
அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த விளக்கமே எனக்கு புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல மீனா. அரசிக்கு நடந்தது விருப்பமில்லாத கல்யாணம், இதோ ராஜுக்கு நடந்ததும் விருப்பமில்லாத கல்யாணம். அரசி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா, அதே மாதிரி ராஜியும் அவ வீட்டுக்கு போகணும்னு தானே ஆசைப்படுவா. அத பத்தி தான் அவ யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்கு. என்ன ராஜி? ஆனா இவ போயிட்டா உனக்கு தானே ரொம்ப கஷ்டம் மீனா. எனக்குமே ரொம்ப கஷ்டம்தான். போர் அடிக்கும், பேச்சு துணைக்கு ஆளே இருக்காது. ஏய், எவ எங்க போறா? அரசிக்கும் ராஜிக்கும் ஒரே மாதிரி தான் கல்யாணம் ஆச்சான். ஆ, அரசி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலோ அதே மாதிரி ராஜியும் அவங்க வீட்டுக்கு போகணுமா. அக்கா சொன்னாங்க. அத்த, அவ வீட்டுக்கு போகணும்னுலாம் நான் ஒண்ணும் சொல்லல, போகணுமான்னு சும்மா கேட்டேன். யோ லூசாமா நீ? ஏன் அத்த? பா, குள்ளத்தாச்சியா வேற இருக்க, உன்னை திட்ட கூட என்னால முடியல. ஏன் அத்த? நான் தப்பா ஏதாவது கேட்டுட்டேனா? ஏய், நீ கேட்டது பூரா தப்பு தாண்டி. அந்த பொறுக்கி அரசிய மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா கதிர் அப்படியா செஞ்சான்? குமார் ஒரு கேடு கெட்டவன், அதனால அரசியா அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தாரு. ஆனா என் புள்ள எம்பிட்டு நல்லவன். அவனை விட்டுட்டு ராஜி எதுக்கிட்டே அங்க போனோம்? ஐயோ, இதுல நல்லவங்க கெட்டவங்கன்ற விஷயம்லாம் இல்ல அத்த. இல்ல, பிடிக்காதவங்க 2 பேரும் எதுக்கு ஒன்னா இருக்கணும், அதான். ராஜி உங்ககிட்ட சொன்னாலக்கா அவளுக்கு கதிரை பிடிக்காதுன்னு? இல்ல கதிர் தான் உங்ககிட்ட சொன்னானா எனக்கு ராஜியை பிடிக்காதுன்னு? ராஜி அன்னைக்கு மாமா கிட்ட சொன்னால, எதிரி வீட்டு ஆளுங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் பேசிக்கிட்டது கூட இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்னு அவ தானே சொன்னா. ஏய், அது கல்யாணம் பண்ற வரைக்கும் தாண்டி. ஆமாக்கா, இப்ப அப்படி இல்லல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் உசுராதான் இருக்காக. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நல்லா இருக்கிறவங்கள போய் பிரிச்சு விட்டுறாதீக்கா. ஐயோ, என்ன மீனா இப்படிலாம் பேசுற? ஏதோ எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், நீங்க என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நான் வராத்த. ஐயோ, என்ன பேசணும்னு பிரச்சனை ஆகுது. இதுக்குதான் எதுவுமே பேசுறதே இல்ல. எப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க அத்த. ஏய், அவ எப்பவுமே அப்படிதாண்டி, என்ன பேசுறோன்னு தெரியாம லூஸ் மாதிரி உளர்வா அவ. ஏமா, அவ வீட்ல இருந்து வந்து அவளை கூட்டிட்டு போனோம்னு சொல்ல மாட்டாங்கல்ல? நீங்க வேற அத்த, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நடக்காத விஷயத்தெல்லாம் நாம ஏன் யோசிக்கணும்? என் கோலத்தையே வேஸ்ட் பண்ணிட்டா. ரொமான்ஸா ரொமான்ஸ். தூங்கி எழுந்தாலும் கோவம் கொஞ்சம் கூட குறையல போலயே. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காம பொத்துனாப்புல எஸ்கேப் ஆயிடுற கதிரு. சாரி, ஈரட்டவளை தெரியாம பெட்ல வச்சிட்டேன். ஈரம்லாம் ஆவல. ஒண்ணு இல்ல. கோமா இருக்கியா? ஆமா. ஏன் மேலையா? கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கோவம் இல்ல, இப்ப ஓ மேலையும் எல்லார் மேலையும். என்ன நடந்துச்சு? சொல்ல விருப்பம் இல்ல. சரி விடு. விருப்பம் இல்லைன்னு சொன்னா விட்டுன்னு சொல்லுவியா? என்னன்னு திருப்பி கேட்க மாட்டியா? கேட்டா சொல்லுவியா? கேளு. சரி, என்ன நடந்துச்சு? நான் ஏன் சொல்லணும்?